ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிவி குக்கிலேருந்து வசந்தா பேசுவது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது என்னன்னு பார்த்தீங்களா, இது வந்து தூதுவளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூதுவளை இப்போ நம்ம கீரை எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தூதுவளை சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம். இது தூதுவளை சப்பாத்தியா? ஆமாப்பா. தூதுவளையில் துவையல் அரிக்கலாம், அப்புறம் கருவாட்டு குழம்பு வைக்கலாம், கார குழம்பு வைக்கும்போது இதை சிறுவாஞ்சி மேலே தூவி போல் இத்தனையும் செய்யலாம். இப்போ நாங்கள் தூதுவளை சப்பாத்தி தான் செய்வோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தூதுவளையிலேருந்து அதில் முள்ளூராக இருக்கும், காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துக்கணும். நல்லா தண்ணியில் நம்ம அலசி போட்டுக்கலாம் வாங்க. அலசிக்கலாம், தண்ணி எடுத்து நல்லா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்ப்பா. தூதுவளையை அரைச்சி வடிகட்டின எடுத்துக்கலாம்ப்பா. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுவோல, தண்ணிக்கு பதிலாக இப்போ டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவை பிசைய போகிறோம். சீரகம் போட்டுக்கலாம். மாவு இப்போ நல்லா பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. பிசைஞ்சு வச்சாச்சு. அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற மாவு சப்பாத்தி தட்டிக்கலாம். சப்பாத்தி தூதுவளை சப்பாத்தி நாங்கள் தரட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூரி கொஞ்சம் தட்டி வச்சாச்சு. இப்போ வாங்க ஒன்று ஒன்றா போட்டு தூதுவளை சப்பாத்தி செஞ்சிடலாமா? வாங்க செய்யலாம். சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாரு. தூதுவளை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூதுவளையில் சப்பாத்தி செஞ்சிட்டோம், பூரி செஞ்சிட்டோம். சூப்பராக டேஸ்ட் இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்த்து. தூதுவளை பூரி சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் வாங்க. நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோமா, அதில் எடுத்து பாருங்கள். இதுமாரி நீங்களும் தூதுவளையில் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.